மயிலாடுதுறையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி பேசிய பேச்சு தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரணப்படுக்கையிலும் பட்டாக்கத்தை கேட்பேன் என அவர் தெரிவித்திருப்பது வன்முறை தூண்டும் வகையிலான பேச்சாக பார்க்கப்படுகிறது. அது குறித்தான அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மயிலாடுதுறையில் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினரை பழிக்கு பழிவாங்க சொன்னதற்கார் பூதா அருள்மொழி. பழிவாங்கும் எண்ணம் இன்றைய இளைஞர்களுக்கு துளியும் இல்லை என அவர் மேடையில் பேசிய காட்சிகளை நாம் அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் பேசிய பேச்சு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவல். வயதான தனக்கு இருக்கும் கோபம் கூட இன்றைய வன்னியர் சங்க இளைஞர்களுக்கு இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க நாம் கேட்கலாம். செல்லப்பா, அவர் என்னென்ன விஷயங்களை மேலும் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளராக சித்தமல்லி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸிற்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்ட கட்சி கருத்து வேறுபாட்டால் ராமதாஸ் அணி சார்பாக அண்மையில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளராக பாக்கம் சத்தியவேல் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மருத்துவர் ராமதாஸ் அணியின் மாவட்ட செயலாளர் பாக்கம் சத்தியவேல் தலைமையில் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அப்போது அவர் பேசுகையில், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்டும் நாம் போராடி வருகிற இடத்துல சண்டை போடாமல் டீ கடையிலும் பரோட்டா கடையிலும் நம்ம இளைஞர்கள் மற்றும் ஆட்கள் பிரச்சனை செய்கின்றார்கள். மேலும் அண்மையில் மயிலாடுதுறையில் முன்னாள் வன்னியர் சங்க பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற ஆவேசம் நம் இளைஞர்களுக்கு இருந்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். வயதான எங்களுக்கு இருந்து வன்னியர் ஒருவனை அழித்தால் அவனை திருப்பி அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. இளைஞர்கள் உங்களுக்கு இருக்கிறதா என்றும், இருக்கிறது என்றால் இளைஞர்கள் சொன்னாலும் என்னை மாதிரி வயதானவர்கள் வம்பு வேண்டாம் என்று சமாதானம் பேசுவார்கள். ஆனால் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் காவல்துறைக்கு அணிபணியாமல் சிங்கம் போல் சீறி எழுந்ததால் காரணமாக தான் எங்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. வெளியாட்களுடன் சண்டை போட மாட்டோம், ஆனால் எங்களை குண்டர் சட்டத்தில் போட்டவர்களை அவர்களை தீர்த்து கட்டுவது வரை மறுவேளை பார்க்க மாட்டோம் என்றும் ஆவேசமாக பேசினார். நீங்கள் எல்லாம் கோழைகளாக இருக்கிறீர்கள், உங்களை பார்த்து என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. உருப்படாத சாரியாக நீ ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போகிறார் என்றும், மானங்கட்டவனே போடா என்றும் சொல்லணும் போல இருக்கிறது என்றும் ஆவேசமாக பூதா அருள்மொழி அவர்கள் பேசியது வன்னியர் சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் பேசிய பேச்சு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.